தமிழ் குரல் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இன்று சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் காங்கிரஸை சார்ந்த கிருத்திகாதரன் அவர்கள். வணக்கம் மேம். எல்லாருமே திணறிட்டாங்க. இன்னைக்கு இது ஆக்சுவலி 10 ஆண்டு வரலாற்றில் நடக்காத ஒரு விஷயம். காங்கிரஸும் பிஜேபியும் இந்த அளவுக்கு, அதாவது எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் இந்த அளவுக்கு விவாதம் செய்வது கிட்டத்தட்ட காங்கிரஸ் ஆட்சியில நடந்ததுதான். இவங்க இருந்தப்ப நம்மள இதை செய்யவே விட்டதில்லை. நாம் வலிமையான வீரர்களாக மாறி, அவர் சொல்றாரு, எனக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருக்கிறது பெருமையா இருக்கு. இப்ப என்னால தைரியமா நியாயம் கேட்க முடிகிறது. இதுதான் என்னோட இடம் அப்படிங்கிற, நான் நியாயம் கேட்கிற இடத்துக்கு வந்திருக்கேன். அநியாயங்களை எடுத்து கேட்கிறேன். இன்னைக்கு வந்திருக்கேங்க. இவங்க ஜெய் சம்விதான்ங்கிறப்பெல்லாம் கோவப்படுறாங்க, கான்ஸ்டிடியூஷனுக்கு எதிரானவர்கள் இல்லைங்கிறாங்க. இன்னைக்கு வந்த 3 லாக்கள், இன்னைக்கு செயல்படுற 3 லாக்கள் என்ன சொல்கிறது? அந்த 3 லாவோட பேரு என்ன பேரு? நம்மளுக்கு ஐபிசின்னு ஈஸியா இருந்தத எப்படி மாத்தி வச்சிருக்காங்க? என்ன என்ன அப்படின்னா, பாரதிய நியாய சங்கீதா 2020. இது இந்தியன் பீனல் கோடு 1940 அப்படின்னு சொல்லுவோம்ல, அதுக்கு இது. அடுத்து தி பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023, பாரதிய சக்ஷயா பில் 2023 will replace the Indian Penal Code of 1860, Code of Criminal Procedures of 1973 and Indian Evidence Act 1872. இந்த புதிய குற்றவியல் சட்டங்கள்ல யாருக்கு சாதகமானதா இருக்க போகுது? இது யாருக்கு சாதகம் யாருக்கு சாதகம் இல்லைங்கிறத விட, இவங்க கான்ஸ்டிடியூஷன்ல கை வச்சுட்டாங்க, பெயரையே மாற்ற துணிந்து விட்டார்கள். அதுவும் எதிர்கட்சி ஆதரவு இல்லாமல் எதிர்கட்சி வெளிநடப்பு செய்யும் போது தாங்களாகவே சட்டத்தை போட்டு தாங்களாகவே நிறைவேற்றி சட்டம் முடிஞ்சு போச்சு. கூட நியாயமாக நடத்தப்படவில்லை. அப்படி என்றால் அவர்கள் என்றுமே திருந்தவும் போவதில்லை, திருத்தப்படவும் முடியாது என்பது RSS பிஜேபி இந்த நாட்டை விட்டு போனால் சென்றால் மட்டுமே நமக்கு விடிவு காலம் என்பது இந்த 3 குற்றவியல் சட்டங்களும் சொல்கின்றன. இது டிரான்ஸ்ஜெண்டருக்கு, ஆண்கள் மேலான ஒரு கேஸ் இருக்கு. இதுல ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, 0 எஃப்ஐஆர்னு கொண்டு வந்திருக்காங்க. நீங்க எப்ப ஆன்லைன்ல கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ண முடியும். கிட்டத்தட்ட இது குற்றவியல்லாம் டிஜிட்டலைஸ் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் வீடியோ ரெக்கார்டிங் அந்த விஷயங்கள் இருக்கு. ஆனா இந்த ரேப் அண்ட் கான்செக்சுவல் செக்ஸ் அப்படின்னு இருக்காங்களா, அந்த கான்செக்சுவல் செக்ஸ்ல என்ன பண்ணலாம் அப்படின்னா, அவங்க ஒரு சட்டம் சொல்றாங்க. என்ன சட்டம் சொல்றாங்கன்னா, பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு உறுதி கொடுத்துட்டு அவங்கள ஏமாத்தினா தண்டனை உண்டுங்கிறாங்க. இதில் நிறைய ஆண்கள் பாதிக்கப்பட வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா, இன்னைக்கு கான்செக்சுவல் செக்ஸுக்கான பெண்ணை ஏமாத்திட்டு அந்த காலம் மாதிரி நீயே என்ன கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிலாம் நாங்க சொல்ல மாட்டோம். நீ எனக்கு எடுத்துட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னா நாங்க யாராவது அப்படி சொல்லுவோமா? அவன் கெடுத்தவன் விட்டுட்டு போயிட்டவனை போய் நாங்க சட்டையை பிடிச்செல்லாம் கல்யாணம் பண்ணுன்னு சொல்ற அளவுக்கு நாங்கள் தரம் தாழ்ந்தவர்களோ சுயமரியாதை அற்றவர்களோ கிடையாது. கிட்டத்தட்ட இது பெண்களையும் தரம் தாழ்த்துற விஷயம் தான். அமித்ஷா அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்? அதெல்லாம் கிடையாது. கற்பூஷனை கூட்டிட்டு அவனுக்கே கல்யாணம் செஞ்சு ஏங்க, அவன் ஒரு வன்முறையாளன், அவனை போய் நாங்க கல்யாணம் செஞ்சுப்போம். பொம்பளைங்க யாராவது அறிவோட இருக்க பெண்களை ஏமாத்துறவனை கல்யாணம் செஞ்சுப்பானோ, அப்ப ஏமாத்துறானா அவனை கை கழுவி விட்டு தண்டனை தான் வாங்கி தருவோம். அந்த தண்டனைக்கு இவங்க சொல்றாங்க உன்னை ஏமாத்துறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு. அது ஒரு தேவையற்ற ஒரு விஷயம். ஏன்னா கான்செக்சுவல் செக்ஸ் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு பெண்ணும் சம்மதிச்சுதான் அதுக்கு உடந்தை ஆகிறாள். திருமணம் என்பது அவர்கள் இருவரும் சேர்ந்து மனமோத்து முடிவெடுப்பது. அவன் திருமணம் பண்ணிட்டு நாளைக்கு டைவர்ஸ் கோர்ட்ல என்ன அது? அதனால் காலத்துக்கு ஏற்றவாறான சட்டங்களை என்றைக்குமே பிஜேபி செய்வதே இல்லை. அவங்க டிஜிட்டல் அப்படிங்கிறது கூட அவங்களோட சுயநலத்துக்காக தான் அதை செஞ்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் டிஜிட்டல் பண்ணி வச்சுட்டா அவங்களுக்கு கிடைச்ச நேரத்துல யார் மேல இடியை பாய்ச்சலாம். அடுத்து இடி சிபிஐ பற்றி கூட ராகுல் காந்தி குறிப்பிட்டு இருக்காரு. எத்தனைய சொல்றது எத்தனை விடுறது தெரியல. சொக்கா சொக்கா இவ்வளோத்தையும் பேசிட்டாரே அப்படின்னு இருக்கு. அவ்வளோ ஆவேசமா இதை பாக்குற ஒவ்வொருத்தரும் தயவு செஞ்சு ராகுல் காந்தி பேச்சை தமிழ் படுத்திய நிறைய சேனல்களை வெளியிடுறாங்க. தயவு செஞ்சு பாருங்க. பார்க்கும்போதுதான் நம் நாட்டில் என்ன அநியாயம் நடக்குது, எந்த அளவுக்கு ராகுல் காந்தி நமக்காக நிற்கிறார், எந்த அளவுக்கு எதிர்கட்சி கூட்டணி நமக்காக நிற்கிறது, எந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷனை அவர்கள் கலைக்க பார்க்கிறார்கள், நாம் கலைக்காமல் போராடுறோம் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வரும். அதுக்கு ரொம்ப இந்த விஷயங்களை பார்க்கறது முக்கியம். நான் ராகுல் காந்தி அவர்கள் மோடி அரசால் நானே பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு கூட சொல்லியிருந்தாரு. இப்போ எங்களுடைய
எம்பிக்கள் எல்லாருமே வந்து அந்த கடந்த காலத்துல வந்து கைது எல்லாம் பண்ணியிருந்தாங்க. இப்போ ஒவ்வொருத்தவங்களா வெளியே வர்றதை நம்மளால பாக்குறோம். நாங்க வந்து இன்னும் வந்து நிறைய ரொம்ப ஸ்ட்ராங்கா வந்து எதிர்கட்சியா செயல்பட இருக்கிறோம் அப்படின்லாம் கூட பேசுறத பார்க்க முடியுது. ஏங்க ரேவண்ணா வீட்டுல இருக்கவங்க எல்லாம் வெளியில வராங்க, கெஜ்ரிவால் உள்ள இருக்காரு. இது அதாவது ஒரு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு குடும்பம், அவங்க கட்சிக்கே பாதுகாப்பா இல்லாத குடும்பம் ஜாலியா வெளியில சுத்தலாம். ஆனா ஒரு மாநிலத்தை மக்கள் தேர்ந்தெடுத்த முதல்வர் அவரை வந்து ஜெயிலுக்கு போறது அப்படிங்கிறது வந்து என்ன ஒரு அநியாயம். நாடாளுமன்றத்துல ராகுல் காந்தி அவர்கள் பேசியது வந்து இப்போ பெரும் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். பாஜகவினர் வந்து அவர் பேசவே விடாம நிறைய முழக்கங்களை தொடர்ந்து எழுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி சபாநாயகர் வந்து அவர் பேசும் பொழுது மைக் ஆஃப் பண்ணிட்டாரு, அந்த மாதிரியான செய்திகள்லாம் பார்த்தோம். இப்போ வந்து அவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுது எதிர்கட்சி எம்பிக்கள் எல்லாரும், அதாவது பாஜக எம்பிக்கள் எல்லாருமே வந்து ரொம்ப முயகிட்டே இருக்கிறத பார்க்க முடியுது. இது குறித்து உங்களுடைய பார்வை? அவர் ஆரம்பிச்சப்பே ரொம்ப அழகா ஆரம்பிச்சார். இந்து மதம் என்பது அகிம்சையும் தைரியம் துணிவையும் கொடுக்கக்கூடியது. அந்த துணிவு எதை ஒற்றையது அப்படின்னா நம்ம சிவனுக்கு இல்லாத துணிவு யாருக்குமே கிடையாது. அந்த அளவுக்கு மிகுந்த துணிவு மிக்க நம்ம இந்து மதத்துல வந்து அழிவுக்கு நம்ம சொன்னா கூட சிவனோட துணிவும் உண்மை வாய்மையும் தான் மிக முக்கியம். இந்து மதத்தில் இன்னொரு மிக முக்கியமான விஷயம் அஹிம்சா. ஒரு அமைதிக்கு பேர் கொண்ட மதம் இந்து மதம். இந்து அப்படின்னாலே அமைதியையும் அகிம்சையும் வாய்மையையும் அன்பையும் போதிக்கும் மதம் இந்து மதம். ஆனால் இந்து என்ற பெயரில் திருப்பி திருப்பி சொல்றாங்க, இந்து என்ற பெயரில் பிஜேபியும் ஆர்எஸ்எஸும் என்ன செய்கிறது என்றால் ஹிம்சை, வன்முறை, அதாவது வன்முறை, அநீதி, அதாவது பொய்மை, பகை உணர்வு, அதாவது அன்பில்லாமல் பகையை உருவாக்குவது. ஃபர்ஸ்ட் பொய்ய வாட்ஸ்அப்ல பரப்புறது, அப்புறம் 2 பேருக்குள்ள பகையை உருவாக்குறது, அதன் மூலமாக வன்முறையை தூண்டுவது, அதன் மூலமாக மக்கள் என்றைக்குமே சேராமல் பார்த்துக் கொள்வது. இதுதான் மணிப்பூரில் நடந்தது. இந்தியா முழுக்க நடக்க போகிறது. ஒவ்வொரு மாநிலமும் மணிப்பூராக மாறப்போகிறது. இதற்கு எதிர்கட்சி தலைவர் பதறாமல், ஆக்ரோஷமாக பேசாமல், அன்பையும் அகிம்சையும் நேர்மையையும் வலியுறுத்தி பேசின பேச்சுதான். அயோத்தி மக்கள் ஏன் ஓட்டு போடல? ஏன் அயோத்தி மக்கள் பிஜேபியை நிராகரித்தனர்? அதற்கு வலிமையான காரணங்களை சொல்கிறார். சிறு தொழில் இருக்கவங்க எல்லாரையும் புல்டோசர் வச்சு இடிச்சிட்டாங்க. அயோத்தி மக்களுடைய நிலங்களை, லோக்கல் நிலங்களை பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு ஏர்போர்ட் வந்தது, கோயில் வந்தது, எல்லாத்தையும் இவங்க கிட்ட சுரண்டிக்கிட்டு, ஆனா அந்த கோயிலோட திறப்பு விழாக்கு கூப்பிட்டது அதானியையும் அம்பானியையும். இது எந்த விதத்தில் அயோத்தி மக்களுக்கு நீதியையும் நேர்மையும் நிலைநாட்டும்? சரி, அந்த கோயில தான் ஒழுங்கா கட்டினாங்கன்னா அதுவும் ஒழுங்கா ஆரம்பிச்சிருச்சு. காங்கிரஸ் கட்டின பாலங்கள், ஆங்கிலேய ஆட்சி ஆகட்டும் காங்கிரஸ் ஆகட்டும் கட்டிய பாலங்கள், நேரு காலத்தில் கட்டப்பட்ட டேம்கள், நேரு காலத்தில் இருந்து இன்று வரை தமிழ்நாட்டுல எல்லா இடத்துலயும் நம்ம கட்சிகள் கட்டிய அத்தனை கட்டிடங்கள் உயர்ந்து நிமிர்ந்து நிற்கும் போது, தொடர்ந்து எல்லா ஏர்போர்ட்லயும் இன்னைக்கு மழைக்கு ஒதுங்க கூட ஏர்போர்ட்ல நம்மளுக்கு மழைக்கு போய் ஒதுங்கினா ஏர்போர்ட் தலையில விழுந்துடும். அந்த அளவுக்கு மோசமான ஆட்சியை நம்ம வந்து 10 வருடங்களாக இருக்கும். அந்த ஏர்போர்ட்டும் நமக்கு சொந்தமா இருக்குன்னா அந்த ஏர்போர்ட்டும் கேட்டா இதெல்லாம் இடிஞ்சு விழுது அப்படின்னு சொல்லி அம்மானி தூக்கி கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு ஏர்போர்ட்டா கொடுத்துட்டு இருக்காங்க. இது விடுங்க. ராகுல் காந்தி என்ன பேசினார் அப்படின்னா, அயோத்தி மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதி. அடுத்து அது அவர் சொல்றாரு, நான் வந்து அங்க போய் பார்த்தேன் அப்படின்னு. வேலையில்லா திண்டாட்டம் பாலாஜியோட நடந்தப்போ ஒரு லேடி வந்து கேட்கிறாங்க, என் புருஷன் அடிக்கிறாரு, ஏன் அப்படின்னா அவனுக்கு குடும்பம் நடத்த தெரியல, வர காசுல அப்படின்னா, ஏன் குடும்ப காசுல விலைவாசி ஏறிடுச்சு. சோ நாடு முழுக்க இருக்கிற பெண்கள் மிக கடினமாக இருக்கிறார்கள். ஏன்னா வாழ்க்கையை நடத்துறதுக்கு. ஏன் அப்படின்னா விலைவாசி உயரும். அடுத்து வேலையில்லா திண்டாட்டம். அடுத்து அக்னி வீரர்கள். அக்னி வீரர்களை டெம்பரவரியா எடுக்கிறதுனால இந்த நாட்டுக்கே ஆபத்து ஏற்படுது. இன்றைக்கு சீனாக்கு எதிராக நம்மளால நிக்க முடியாது. ஏன்னா அக்னி வீரர்கள்
டெம்பரவரியா வருவாங்க, டெம்பரவரியா போயிடுவாங்க. சரியான பயிற்சி கொடுக்கும். இப்ப எக்ஸ்பீரியன்ஸ் ஆர்மி பர்சன் ஒருத்தர் இருப்பாங்க. 10 வருஷமா ஒரு போருக்கு 10 வருஷமா பயிற்சி பெற்ற ஒரு ஆர்மி பர்சனுக்கும் சும்மா டெம்பரவரி அக்னிவீருக்கே நீங்க என்ன ஆகும்? நம்ம ஆர்மியில இருக்க மாட்டோம், நாளைக்கு போயிடுவோம், நாளைக்கு என்ன பண்ணுவோம், அந்த யோசனையில இருக்கோம். எப்படி பயிற்சிக்கு இருப்பான் நிம்மதியா? நீங்க என்ன பயிற்சி கொடுத்தாலும் மன நலம், மன உறுதின்னு ஒண்ணு இருக்கு. அது அக்னிவீர்ல வந்து குலைக்குது இந்த திட்டம். சோ அக்னிவீர் என்பதற்காக வீரர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிதான் அக்னிவீர். இது அமித்ஷா உடனடியாக மறுதளித்தார். உடனே மோடி உடனே என்ன பண்ணார்? அதெல்லாம் இந்துக்களை திட்டா இருப்பாருங்கன்னு ஆரம்பிச்சாரு. அப்ப இப்ப பேசும்பொழுது கூட ராகுல் காந்தி அவர்கள் என்ன சொல்றாரு, பாஜகவினர் எல்லாம் வந்து உண்மையான இந்துக்கள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாரு. உண்மையான இந்துக்கள் ஹிம்சையை போதிக்க மாட்டார்கள். அதாவது அகிம்சைக்கு எதிரான வார்த்தையை சொல்ற வன்முறையை போதிக்க மாட்டார்கள். இவங்க நம்ம அழகான அன்பான ஆஞ்சநேயர் இருப்பார்லங்க. சின்ன வயசுல நீங்களும் ஆஞ்சநேயர் கொண்டு பார்த்திருப்போம். நம்ம ஜாமெட்ரி பாக்ஸ்ல எல்லாம் ஆஞ்சநேயர், பிள்ளையார் எல்லாமே கையில வச்சிருப்போம். போய் வடமாலை சாத்தி வெண்ணெயெல்லாம் சாத்தி அப்படிதான் நம்ம ஆஞ்சநேயரை பார்த்திருக்கோம். இப்ப கார் ஸ்டிக்கர்லாம் எப்படி இருக்கு? ஆஞ்சநேயர் பயங்கரமா சிவப்பு கலர்ல காவி கலர்ல ஒரு ஆஞ்சநேயர் முகத்தை பார்த்தாலே பயம் வர மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. ஏன் கொண்டு வராங்க? இன்னைக்கு ஆஞ்சநேயர் மேல நம்மளுக்கு பக்தி வராம ஒரு பயம் வருது. ஏன் ராமரை வந்து முன்ன மாரி ஒரு சாந்தமா நம்மளால ஒரு சாந்தமான சிரிச்சுக்கிட்டே அன்பா இப்படி நிக்கிற ஒரு கடவுளா தானே ராமாயணத்துல நம்ம பார்த்த ராமன். ஆனா இன்னைக்கு ராமர் அன்பான கடவுளா பார்க்கப்படுறாரா? இன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் எழுதவே எனக்கு எல்லாம் பயமா இருக்குங்க. நிஜமா சொல்றேன்னா, நான் ஸ்ரீராம ஜெயத்துக்கு பதிலா யாராவது இந்த ரெட்டை சுழி போட்டு ஸ்ரீராம ஜெயன்னு எழுதுவாங்களே, அதுக்கு பதிலா ஓம் நமச்சிவாய வேணா எழுதுங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு பயத்தை உண்டாக்குறாங்க. நம்ம வந்து இந்து மதம் தான். ஆனா இந்து மதத்தில் இருக்கவங்களுக்கே நம்ம வன்முறையை நோக்கி போகல, அன்பை நோக்கி தான் போறோம் அப்படிங்கிறப்ப ராமங்கிற பெயரை உதறினாதான் அன்பை நோக்கி போறோம் நிரூபிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்ப நம்ம சின்ன குழந்தையில இருந்து ஒரு பிள்ளையார் சொல்லி போடுவோம், ஒரு ஸ்ரீராம ஜெயம் போடுவோம், போட்டுட்டு எழுதுவோம். இப்ப அதெல்லாம் எழுத முடியல நம்மளால. அதனால நம்மளுக்கே நம்ம மதத்துல இருக்கிற சில கடவுள்கள் மேல் ஒரு பிம்பத்தை அவங்க உருவாக்கி இருக்காங்க, புது பிம்பத்தை. அதுதான் இப்ப இவங்க ராமர் அப்படின்னு சொல்லி பேசியிருந்தாலுமே கூட இப்ப ராமருக்காக அயோத்தியாவில கோவில் கட்டியிருந்தாங்க, ராமர் அவரை கை விட்டுட்டாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு இருக்கு. இப்ப வந்து ராகுல் காந்தி அவர்கள் பேசும் பொழுதே வந்து சிவனுடைய புகைப்படத்தை எடுத்து காட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. அது குறித்து உங்களுடைய பார்வை? துணிவு, நேர்மை, இதுக்கு துணை நிற்கும் மதம் இந்து மதம். அதற்கான கடவுள் சிவன். பயம் இல்லாதவர்னு ஒரு விஷயத்தையும் அவர்ல சொல்லியிருந்தாரு. கழுத்துல வந்து அதான் துணிவு. சோ ஃபியர்லெஸ் அப்படிங்கறது அவர் சொன்ன சரியான வார்த்தை. அதை துணிவுன்னு சொன்னா கூட சரியா வராது. அதாவது துணிவுனா எல்லாருக்கும் இருக்கும், பயமே இல்லாத ஒன்று அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதை நீங்க கரெக்டா சொன்னீங்க. அதுக்கு சிவன் சுடுகாட்டுல இருப்பாரு. சுடுகாட்டுல பயப்படும். சுடுகாட்டுக்கு போக முடியுமா? சாம்பலை பூசிக்க முடியுமா? கிட்டத்தட்ட தன்னை சிவனோடு அந்த அந்த ஒரு இது சொல்லுவாங்கல்ல, நம்ம டீகோட் பண்ணி பார்க்கலாம். இந்த சினிமாலாம் குறியீடுமாங்க. இந்து மதத்தில் இருப்பவர்கள் கிட்டத்தட்ட நம்ம சிவன் அளவுக்கு நேர்மையோடும் அஞ்சாமையோடும் இருக்கக்கூடிய ஆட்கள். அப்படிப்பட்ட நம்மளை பகை உணர்வு வன்முறையோட தொடர்பு படுத்தி கொள்ளும் அளவுக்கு மாற்றி விட்டவர்கள் இந்துக்களுக்கு நண்பர்களா எதிரிகள்? இந்துக்களை வன்முறையாளர்களாக காட்டுபவர்கள் இந்துக்களுக்கு நண்பர்களா? இந்துக்கள் வந்து வெறியோடு ஆட்டம் போடுபவர்கள். அவங்க எம்பி என்ன பண்ணாங்க? இப்படி நின்றுட்டு இப்படி அப்படி மசூதிக்கு அப்படி அம்புல விட்டாங்க. அப்பனா வெறியோடு ஆட்டம் போடுவர்கள், மத வெறியோடு மமதை கொண்டவர்கள் அவங்க எல்லாம் இந்துக்களா? இல்ல. நம்ம மாட்டுக்கு நம்ம தமிழ்நாட்டுல தாங்க அதிக கோயில்கள் இந்தியாலேயே இருக்கு. அதிக அளவுக்கு திருவிழாக்கள் நடக்கிறது தமிழ்நாட்டுலதான். அதிக அளவுக்கு தேர்கள் ஓடுறது தமிழ்நாட்டுலதான். அவங்க ஒரு தேர் 2 தேருக்கு அவ்வளவு கூட்டம் கூடும். ஆனா நம்ம தமிழ்நாட்டுல ஒவ்வொரு ஊர்லயும் தேர் ஓடும். அப்படிப்பட்ட இடத்துல ஒரு சீட்டு வாங்க முடியலன்னா என்ன காரணம்? 40
ஒரு சீட் அவங்களால வாங்க முடியலையே. ஏன்னா நம்ம உண்மையான இந்து மதத்தினர் அன்பையும் அகிம்சையும் மரியாதையும் அதைவிட மேலான சுயமரியாதையும் தூக்கி பிடித்துக் கொண்டு நிற்பவர்கள். பார்ப்போம் மேம், தொடர்ச்சியா இந்த நிகழ்வுகள் எப்படி நகருது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். உங்களுடைய நேரத்திற்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி.